சமீப காலத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு கண் கலங்கி வெளில வந்த மாணவர்கள் நான் பார்த்தேன். எத்தனை பேரோட கனவு, எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை கால படிப்பு சிந்திச்சு பாருங்களேன். வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டுல. அவர்களுக்காக ஒரு கவிதை வரி ஒண்ணு தோணுச்சு. அம்மா மகிழ்ந்து அப்பா கடிந்து ஆன்றோர் வியக்க ஆகச் சிறக்க இளங்கலை முடித்து இன்னும் படித்து ஈஞ்சோர் சுமை குறைக்க ஈகை குணம் தலைக்க ஊர் முழுக்க சுற்றியும் ஊராந்தரம் பற்றியும் எதிலும் சிறக்க ஏக்கம் கிளைக்க ஒரு ஓரமாய் கிடக்க ஓராயிரமா கொடுத்து பெற்றான் இளங்கலை பட்டம். ஒன்றுக்கும் உதவாது இந்த கல்வி திட்டம். ஐயமின்றி முதலடி எடுத்து வைக்க வேண்டிய என் இளைய தலைமுறையை ஐயோவென கவரவிடும் இது என்ன சட்டம்? தயவு செஞ்சு பசங்க வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு அவ்வளவு சிரமப்படுறாங்க. எல்லாருமே முதல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பாங்க வீட்டுல. அந்த பையன் டிகிரி படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடலாம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பொருளாதார சிக்கலை எல்லாம் மாத்தி அமைச்சிடலாம், தன் வேலைக்கு போனா குடும்பமே முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கனவுகளோட உள்ளார வரான். எம்பிஏ படிச்ச பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல பில்லு போடுற வேலைக்கோ, இன்ஜினியரிங் படிச்ச பையன் சைட்ல கணக்கு எழுதுற வேலைக்கு போக வச்சு அழகு பார்க்குது. இந்த கல்வி திட்டமும் வேலையில்லா திண்டாட்டமும் இன்னைக்கு மாணவ செல்வங்களை. குரூப் 4 எக்ஸாம் 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு பிஹெச்டி படிச்சவனால கூட எழுத முடியாத அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க எத்தனை இப்ப சும்மா எழுதிவா கூட போனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க தமிழ் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. உண்மையாகவே இதற்காக நேற்றுலாம் தூங்காம 3 மணிக்கு தூங்கி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு படிச்ச பிள்ளைக்கு எப்படி இருக்கும், இந்த தேர்வு எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. அதனால தயவு செஞ்சு தவறுகளை கொண்டு வாங்க. டிஎன்பிஎஸ்சி வெளிப்படையா இருங்க, உண்மையா இருங்க. தேர்வுத்துறையில மாற்றங்களை கொண்டு வாங்க. எல்லாரும் வேலைக்கு போற மாதிரியான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. வயதானவர்களை போனா இவ்வளவுதான் வேகன்சி இருக்கு, இல்ல ஓப்பனா சொல்லுங்க இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு பேர் தான் வேலைக்கு வர முடியும்னு சொல்லுங்க. இல்ல வேலை வாய்ப்புகளை தமிழகத்துல அதிகப்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னோட இளைய தலைமுறையை படித்துட்டு பல கனவுகளோட வேற எந்த வேலைக்குமே போகாம இதை மட்டுமே நம்பி இருந்த மாணவர்களை அளவச்சு பார்க்காதீங்க. தயவு செஞ்சு அவர்களே மனவலியும் உழைப்பும் படிப்பும் அவங்களுக்கு